வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோக், பெப்சி இந்த சூப்பரான ஒரு பீவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் மாதிரி தான் இந்த கோக் அண்ட் பெப்சி. இதோடைய பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வரும்போதே யாருக்கும் பெருசாக டேஸ்ட் பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறோன்ற பேரில் எல்லாரும் டீஃபால்ட்டாக இதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பீட்சா நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த பீட்சாவை சாப்பிட்டோன்னா ஒரு பெப்சி ஆர் கோக்கு குடிக்கணும், இல்லை ஒரு பர்கர் சாப்பிட்றோம்னா ஒரு பெப்சி ஆர் கோக் குடிக்கணும் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பீவரேஜஸ் பெருசாக ஃபேமஸ் ஆச்சு. சரி, இப்போ இதை வச்சு எறும்பை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சில் ரெண்டு சொட்டு அந்த கோகோ கோலாலையும் பெப்சிலையும் விட்டுட்டு எது ஃபஸ்ட்டு எறும்பு சாப்பிடுது அப்படின்றத பார்த்தாங்க. அப்போது எப்படி மனிதர்களுக்கு கோக் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளேவராக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த எறும்புகளுக்கும் முதல் ஒரு சாய்ஸ் அப்படின்றது அந்த கோக்காக தான் இருக்குது அப்படின்றத பார்த்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெப்சியை சாப்பிட்டுச்சு. ஆனால் அந்த பெப்சியில் என்ன தான் கோக்கோட சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஏன் கோக்கு சாப்பிட்டுச்சு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த உலகத்துடைய கோர் பகுதியில் கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த உலகத்தை அப்படியே ஸ்லைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, தக்காளி மாதிரி சென்டரில் நிறைய கோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சால் அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை மெல்ட் பண்ணி பூமி மேலே ஊற்றினா என்ன ஆகும்னு யோசிச்சிங்கன்னா நம்ம எல்லாருடைய முழங்கால் அளவுக்கு ஃபுல்லாக தங்கத்தாலேயே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோல்டு அதிகம். ஆனால் அதை எப்படியும் பெருசாக யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அது சென்டர் ஆஃப் த எர்த் இருக்குது. அதுக்கடியில் நிறைய மிஷினரிஸ் கொண்டு போகணும். ஈவன் அப்படி கொண்டு போய் அந்த கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சா உலகம் அழியறதுக்கு கூட சான்சஸ் இருக்குப்பா. ஏன்னா அந்தளவுக்கு அது வீக் ஆயிரும் அப்படின்னா சொல்கிறாங்க. என்னப்பா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் உண்மையிலேயே அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உலகம், அதாவது இந்த பூமி அழிஞ்சு திரும்ப உருவாகும் போதும் சென்டர் மட்டும் அப்படியே இருந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும். அது எங்கேயும் போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. அந்த வளம் எல்லாமே அந்த சென்டர் ஆஃப் தி எர்த்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸை வச்சு எடுத்துருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஆனால் ஹாலிவுட்டில் இந்த ஸ்பேஸை காமிச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எக்கச்சக்கம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய படங்கள்லாம் காமனாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்போம். என்ன, கிராவிட்டி அங்கே இருக்காது, அதனால் அவங்க அப்படியே பறப்பாங்க. அவங்க எந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போயிருக்காங்களோ அங்கே மேபி கிராவிட்டி ஆன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் கிராவிட்டி கிடைக்கும். அதை வச்சு அவங்க நடப்பாங்க, ஓடுவாங்க. திரும்ப வேண்டாம்னா கிராவிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அங்கே யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது நிறைய பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. பெண்ணை யூஸ் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. நம்ம லைவ்லலாம் நிறைய இதை பார்த்துருப்போம். அவங்க காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, காஃபி கப்பை அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அது எதுவுமே கீழே விழுகாது. அதே மாதிரி ரொம்ப நாளாக அவங்க ஸ்பேஸில் இருந்துட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 months 4 months அவங்க ஸ்பேஸில் இருந்துட்டு வந்திருக்காங்கன்னா பூமிக்கு வந்து கொஞ்ச நாள் அவங்களால எதையுமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு அவங்க காஃபி குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்க பூமியில் இருக்குன்றதே மறந்து காஃபி கப்பை விட்டுருவாங்க. அது கீழே விழுந்து உடஞ்சிரும். ஏன்னா அங்கே விழுந்து உடையிறதுக்கு சான்சஸ் இல்லை இல்லையா? ஸோ ஸ்பேஸுக்கு எப்படி அவங்களுடைய மைண்டு ஆல்டர்னேட் ஆகி கரெக்டாக அதுக்கு செட் ஆச்சோ அதே மாதிரி திரும்ப பூமிக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு மைண்டு செட் ஆக ஒரு டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்க ஸ்பேஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் பண்ணுவாங்க. பெண்ணை எழுத தூக்கி போடுவாங்க, ஆனால் அது கீழே விழுந்துடும், ஸ்பேஸில் பறக்கும். இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கிரீன்லேண்ட் ஷார்க், இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்கு பிறந்தபோது அமெரிக்காவே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு தானே சொல்லுவோம். அதுதானே ரொம்ப வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரியே இருக்காதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏன்னா அமெரிக்கா உருவாகி 249 வருஷம், கிட்டத்தட்ட 250 வருஷம் மட்டுமே தான் ஆயிருக்கும். ஆனால் இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்கு 500 வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு அதோடைய ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கே 100 வயசு ஆகுமா. அப்போனா 100 வருஷம் அது ஆல்ரெடி வாழ்ந்துருக்கும். இப்போ ஒரு வேளை ஒரு கிரீன்லேண்ட் ஷார்க் இருக்குது அப்படின்னா அதோடைய வயசு துல்லியமாக ஒரு 500 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அப்போது அமெரிக்காலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஈவன் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்பீஷீஸ் அழிஞ்சே போயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பழசாக தான் இந்த கிரீன்லேண்ட் ஷார்க்கு பார்க்கப்படுது. ஜப்பானில் புதுசாக ஏதோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அதிகமாக அழுக ஆரம்பிக்கும். ஒரு சில குழந்தைகள் அப்படியே நிறுத்திடும் அதோடைய அழுகையை. ஆனால் இன்னும் சில குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சரி அதுக்கு கம்ஃபர்டபுள் எதுவோ அதையே பண்ணுவோன்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா அதான்
வார்ம் வாட்டரில் ஸ்விம் பண்ண வைக்கிறது. அதுக்குன்னு குழந்தைய அப்படியெல்லாம் போட்டுற மாட்டாங்க. குழந்தைக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் போட்டு குழந்தைய அழகாக அப்படியே அதில் மிதக்க வைப்பாங்க. அது ரொம்ப ஆழமாகவும் இருக்காது. ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னா, குழந்தை கருவுக்குள்ளே இருக்கும்போது அது வார்மான தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இது எல்லா குழந்தைகளுக்கும் பண்ணுறது கிடையாது. எந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கோ அதை ஜஸ்ட்டு காம் பண்ணுறதுக்காக மட்டும் விடுவாங்களே தவிர்த்து அதிகமாக இதை யூஸும் பண்ண மாட்டாங்க. சிங்கப்பூரில் வீடு வாங்கினா கவர்மெண்ட்டே 10 லட்ச ரூபா கொடுக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ரூலும் போட்டிருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வீடு வாங்குறதுக்கு 2.5 மைலுக்கு பக்கத்துலேயே தான் உங்கள் அம்மா அப்பாவுடைய வீடு இருக்கணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் அங்கே போய் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அங்கே கவர்மெண்ட்டே உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல? அட்லீஸ்ட் அவங்க இதுக்காகவாது அவங்களுடைய பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே வீடு வாங்குவாங்க. பக்கத்துலேயே வீடு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பாக போய் அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையக்கோளாக வச்சு இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். சரி, அதுக்கு நாங்கள் வாடகை வீட்டிலே இருந்துட்டு போவோம் அப்படின்னு இருந்துட்டு போனாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறைய சலுகைகள் கிடைக்காமே போயிடும். அப்படியும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக கண்டிப்பாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழனாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவை கண் பார்வையிலேயே வச்சுக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஒன்றா ஓடி போய் ஒர்க் பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க சிங்கப்பூரில். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.